எனக்கு ஜோதிடத்தை போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, நான் வணங்கும் முருகப்பெருமானை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். சிறுகரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த மிகப்பெரிய ஜோதிஷ கைடு என்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிஷ வித்யாபதிகளுக்கும் ஜோதிஷ பூர்ணாக்களுக்கும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பை ஐயா பொன் சரவணன் ஐயா சொன்னாங்க. இருந்தாலும் அந்த தலைப்புக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அனுபவத்திலும் சரி, மற்றபடியாக நான் அறிந்தவரை நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நான் சொல்லி அதன் மூலம் அவர்கள் அடைந்ததற்கு ஒரு நிலைப்பாடு, வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ற ஒரு நிலையில் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்ததற்கும் உண்டான ஒரு இதை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பிற பூர்வீக இடத்திலேயும் பிறந்த இடத்திலேயும் இருக்கக்கூடாத ஒரு நிலைப்பாடு என்பது ஜோதிஷத்தில் ஒரு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. பலாபலன்களை பார்த்து நாம் பலன் சொல்லி அது வரை செஞ்சாலும் கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது சில சூட்சமான ஒரு சில இதுகளில் அவங்களால அதை எந்திரிச்சு அவங்களால ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல. அப்படிங்கும்போது அதற்கு காரணமான என்ன விஷயம் என்பதைத்தான் இப்போது நான் இங்கே உங்கள் அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது லக்னாதிபதி வக்ரம் பெறுவது முதல். நான் சொல்வதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு உண்டான விளக்கங்களை பின்னாடி சொல்லுகிறேன். நமக்கு இது திரும்ப வீடியோ வரும்போது நோட்ஸ் எடுத்துக்கலாம். அனைவரும் அவரவர்களுடைய ஜாதகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய உண்மை வெளிப்பாடு என்னங்கிறது தெரிய வரும். முதல்ல ஒரு லக்னாதிபதி வக்ரம் பெறுவது, அடுத்து 5ஆம் இடாதிபதி வக்ரம் பெறுவது, அடுத்து 9ஆம் இடாதிபதி வக்ரம் பெறுவது, 10ஆம் இடாதிபதி வக்ரம் பெறுவது, லக்னாதிபதி 8இல் இருப்பது, 8ஆம் இட அதிபதி 1இல் இருப்பது, 5ஆம் இட அதிபதி 8இல் இருப்பது, 8ஆம் இட அதிபதி 5இல் இருப்பது, 9ஆம் இட அதிபதி 8இல் இருப்பது, 8ஆம் இட அதிபதி 9இல் இருப்பது, 10ஆம் இட அதிபதி 8இல் இருப்பது, 8ஆம் இட அதிபதி 10இல் இருப்பது, லக்னாதிபதி 12இல் இருப்பது, அடுத்து 12ஆம் இட அதிபதி லக்கணத்தில் இருப்பது. இப்போது சொல்லப்பட்ட 14 இனங்களில் வரிசையின் 1 முதல் 4 வரையிலான 4 விதிகளும் பூர்வீக சொத்துக்கும் பிறந்த இடத்திற்கும் சொந்த ஊரில் ராஜ பரிபாலனம் செய்வதற்கும் ஊறு விளைவித்து விடுகிறது என்பது அனுபவ உண்மையாகும். வரிசை எண் 5 இவர்களுக்கு பிறந்த இடங்களில் யோகம் ஏற்படுவது இல்லை. வரிசை எண் 6 பிறந்த ஊரில் யோகம் ஏற்படுவது இல்லை. வரிசை எண் 7 இவர்களுக்கு பூர்வீக சொத்து ஒத்துவராத நிலையை தந்து விடுகிறது. இவர்கள் முடிந்த அளவு பூர்வீக சொத்தில் நிலையான வீடு கட்டாமல் வெளியிடங்களில் கட்டலாம். வெளியிடங்களில் நல்ல யோகத்தை செய்யும். வரிசை எண் 9 தந்தை வழி சொத்திலும் தந்தை வாழ்ந்த இடத்திலும் யோகங்களை தருவது இல்லை. வரிசை எண் 8 பூர்வீகத்தில் யோகம் இல்லை. வரிசை எண் 10 பிறந்த இடங்களில் யோகம் தருவதில்லை. வரிசை எண் 11 தொழிலை தன் சொந்த ஊரில் தொடங்குவதை விட வெளியூரில் தொடங்கினால் விசேஷமாக இருக்கிறது. அதிலும் சொந்த தொழிலை விட அடிமை தொழிலான உத்தியோகத்திற்கு இது உகந்த கிரக நிலையாகும். வெளியூர் சென்று தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக அமைகின்றது. வரிசை எண் 12 வெளியூரில் தொழில் யோகத்தை தருகிறது. வரிசை எண் 13 பொதுவாக 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிப்பதால் லக்னாதிபதி 12இல் இருக்கும்போது அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்களை தருகிறது. இதுவும் சொந்த ஊரை காட்டிலும் வெளியூரில் தான் யோகம் தருகிறது. வரிசை எண் 14 இதுவும் சொந்த ஊரை காட்டிலும் வெளியூரில் மட்டுமே யோகம் தருகிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒண்ணு பார்த்த உடனே நம்ம இவ்வளவு விதிகளை நம்ம பார்த்துதான் நம்ம ஒரு முடிவு வர முடியும். இது இல்லாம பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனேயே குரு பகவான் என்று சொல்லப்படும் வியாழ பகவான் ஒரு ஜாதகத்துல வக்கரமாக இருந்துட்டாருனால
அவங்க வந்து பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் அல்லது வெளியிடங்களில் மிக பிரதானமான யோகங்களையும் செல்வங்களையும் பெறுகிறார்கள். அதே சமயம் அந்த ஜாதகர் மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து தனது சொந்த ஊருக்கு அல்லது தன்னுடைய சொந்த ஊருக்கோ அல்லது தான் பிறந்த ஊருக்கோ வரும்போது அவர்கள் மீண்டும் செல்வ இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள் என்பது கண்கூடான அனுபவமான உண்மை. இது பல பேர்களுக்கு சொல்லி அவர்கள் தங்களுடைய இடத்தை மாற்றி வெளியூர் சென்று வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்தபடியாக தலைப்புக்கு நான் சொல்கிறேன் ஐயா. ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்ற ஒரு நிலைப்பாடு ஜோதிடத்தில் இருக்கிறது. ஒருவரது ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் எனப்படும் 6, 8, 12 வீடுகள் வலிமை இழந்து காணப்படுவது சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வாழ்க்கையில் நன்மைகளை தராது. துர்ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படும் 6, 8, 12 வீடுகள் வலிமை இழப்பது சம்பந்தப்பட்ட ஜாதகரை மேற்கண்ட பாவக வழியில் இருந்து தரும் இன்னல்களை அதிகரிக்கும் அமைப்பாகும். அடிப்படையில் பார்க்கும் போது மறைவு ஸ்தானங்களால் கருதப்படும் 6, 8, 12 வீடுகள் ஒருவருக்கு இன்னல்களை மட்டுமே தருமா என்று கருதுவது தவறான அணுகுமுறை ஆகும். மேற்கண்ட பாவங்கள் வலிமை பெறுவது ஜாதகருக்கு தனது பாவ நிலையில் இருந்து நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உதாரணமாக 6ஆம் பாவக வழியில் இருந்து ஜாதகர் தமக்கு வரும் உடல் தொந்தரவுகளை எதிர்க்கும் வல்லமை, ஜாதகருக்கு வரும் எதிர்ப்பு மற்றும் சவால்களை சரியான விதத்தில் எதிர்கொண்டு வெற்றி பெறும் யோகம் என்ற வகையில் நன்மைகளை பெற சுய ஜாதகத்தில் சத்ருஸ்தானமான 6ஆம் பாவம் வலிமை பெறுவது அவசியமாகிறது. 8ஆம் பாவக வழியில் இருந்து ஜாதகர் பூரண ஆயுள் பலம், விபத்துக்கள் மற்றும் இழப்பற்ற வாழ்க்கை, உயிர் மூலம் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம், இன்சூரன்ஸ், பங்கு வர்த்தகத்தில் லாபம், லாட்டரி மற்றும் பரம்பரை சொத்துக்கள், பெண்கள் வழியில் லாபம் என்ற வகையில் நன்மைகளை பெற சுய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் பாவம் வலிமை பெறுவது அவசியமாகிறது. 12ஆம் பாவ வழியில் இருந்து ஜாதகர் அதிக முதலீடுகள் செய்வதால் பெரும் தன்னிறைவான பொருளாதார முன்னேற்றம், திருப்தியான யோக வாழ்க்கை, வெளிநாடுகள் மற்றும் வெளியூரில் பிரபல்யம் மற்றும் சொத்து சேர்க்கை, மருத்துவம் மற்றும் மருந்துகள் மூலம் மிகுந்த லாபம் என்ற வகையில் நன்மைகளை பெற சுய ஜாதகத்தில் விரயஸ்தானமான 12ஆம் பாவம் வலிமை பெறுவது அவசியமாகிறது. ஆக ஒருவரது ஜாதகத்தில் இந்த மறைவு ஸ்தானங்கள் வலிமை இழப்பது ஜாதகரின் வாழ்க்கையில் மிகுந்த கடுமையான பாதிப்புகளை தரும் என அறியலாம். அதே வேளையில் லக்கண திரிகோண ஸ்தானங்கள் பலம் குறைந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் பலம் பெறக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஆகும். அடுத்ததாக 8ஆம் பாவம் என்ற வழியில் உதாரணமாக மேசலக்கணம் என வைத்துக் கொள்வோம். இந்த மேசலக்கணத்துக்கு மேசலக்கணம் என எடுத்துக்கொள்வோம். 2ஆம் இடத்தின் சூட்சமானது அதற்கு 8ஆம் இடமான 9ஆம் இடத்தில் இருக்கிறது. 9ஆம் இடம் யாருடைய வீடு? காலபுருஷனின் குரு பகவானின் வீடு. அந்த பாவம் நமது பேங்க் பேலன்ஸு, நமது தர்மம், நாம் செய்த புண்ணியம் இவற்றை குறிக்கக்கூடியதாகிறது. இப்பிறவியில் நாம் நமக்குரிய தெய்வத்தை வணங்க நமது பொருளாதாரம் மேம்பாடு அடையும். அதே போன்று 2ஆம் இட காரகத்துவமான குடும்பம், வாக்கு, நேத்திரம் இவைகள் எல்லாம் மேம்படும். 3ஆம் இடத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 10ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடம் என்பது எண்ணம், ஆற்றல்,
இயக்கம், சக்தி, வீரியம் ஆகியவற்றை குறிப்பதாகும். 3ஆம் இடத்திற்கு 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் என்பது கர்மாவை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் எல்லாம் அதற்கு 8ஆம் இடமான 10ஆம் இடத்தில் இருக்கிறது. 4ஆம் இடத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 11ஆம் பாவத்தில் இருக்கிறது. 4ஆம் பாவத்தின் காரகத்துவமான வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், இவை எல்லாம் 11ஆம் பாவத்தின் வெளிப்பாடாக வரும். 5ஆம் இடத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். நமது தந்தை வழி தாத்தாவை குறிக்கக்கூடியதும் 5ஆம் பாவம் தான். நமது சந்ததி விருத்தி இதில் தான் இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த 5ஆம் இடத்தில் ஆடல், பாடல், கலை, காதல், சங்கீதம், நாட்டியம், புகழ், கௌரவம், ஆசை என நிறைய காரகத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 5ஆம் இடம் மட்டும் நன்றாக இருந்தால் பார்க்க நன்றாக அழகாக இருப்பான். ஆனால் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். மற்றவர்களை வேலை வாங்கி ராஜயோகமாக இருப்பதுதான் 5ஆம் பாவம். 5க்கு 8ஆம் இடமான 12ஆம் பாவம் என்பது காலபுருஷனுக்கு குருவின் வீடு ஆகிறது. இதுவே அயனசேன போகஸ்தானம். 5ஆம் பாவத்தின் வீர்காரவத்துவமான குழந்தை பிறப்புக்கு 12ஆம் பாவம் சிறப்பாக இருந்தால்தான் நமக்கு சந்ததி விருத்தி உருவாகும். அப்போது பிறப்புக்கு 12ஆம் பாவம் சிறப்பாக, அப்போது 5 + 12 + வீரிய பாவமான 3ஆம் பாவம் எல்லாம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நிமிஷங்க. ஆறாம் இடத்தை எடுத்தோமானால் 6ஆம் இடத்தின் சூட்சமம் லக்ன பாவமான 1ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒரு ஜீவாத்மா எதற்காக ஜனித்திருக்கிறது என்பதை லக்ன பாவத்தை கொண்டேதான் தீர்மானிக்க இயலும். ஜாதகரின் பிறப்பின் நோக்கம், அவன் விதி என்பதை எல்லாம் சுட்டி காட்டுவது லக்ன பாவமே. ஒரு பாவத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது இதிலே நாம் தெரிய வருகிறது. அந்த ஜாதகர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் உழைப்பாரா, இவர் வாழ தகுதியானவரா என்பதையெல்லாம் இந்த 6ஆம் பாவத்தின் சூட்சமத்தை லக்னாதிபதி கொண்டு தீர்மானிக்க இயலும். 2ஆம் இடத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 9ஆம் இடத்தில் இருக்கிறது. 9ஆம் இடம் யாருடைய வீடு? குரு பகவானின் வீடு. சாரி,
நீங்க பேசுறது கேட்கல, சைலண்டா இருக்கு சார். இந்த ஒரு நிமிஷம் தான் வந்துடுவேன். பேப்பர் எங்கேயோ மாறி போச்சு, அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஒரு நிமிஷம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா, கிடைச்சிருச்சுங்களா? ஓகே 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 ஓகே. இரண்டாம் இடம் என்பது லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பம். நமக்கு ஒரு மனைவி எப்படியாப்பட்டவளாக இருப்பாள், நமது வீட்டுக்கு எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்பதை இந்த இரண்டாம் பாவம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாம் பாவம் என்பது குடும்பம். திருமணமான பின்பு நமது மனைவி நமது வீட்டுக்கு ஒரு புது உறவாக வருகிறார். இந்த திருமண உறவுக்கு 3-12 பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும். 3-12 பாவங்கள் நன்றாக இருந்தால் மனைவியானவள் காலங்காலமாக கணவரிடம் நன்றாக இருப்பார். இந்த 3-12 சிறப்பாக இருக்கும் போதுதான் சந்ததி விருத்தி ஏற்படுகிறது. ஆக 7ஆம் பாவம் மட்டும் தனித்து இயங்குவதில்லை. 7ஆம் பாவம் பிளஸ் 2ஆம் பாவம் பிளஸ் 3ஆம் பாவம் பிளஸ் 12ஆம் பாவம் ஆகிய பாவங்கள் செயல்படுகின்றன. அடுத்து 8ஆம் பாவத்தின் சூட்சமும் அதற்கு 8ஆம் இடமான 3ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஜாதகர் இப்புவியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்வார் என்பதை 3ஆம் இடத்தின் சூட்சமும் 10ஆம் இடமான கர்ம மேன்மை பாவகத்தில் இருக்கிறது. அடுத்து 9ஆம் பாவம் என்பது தந்தையை குறிக்கும் ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்தின் சூட்சமம் எங்கு இருக்கிறது என்றால் 9க்கு 8ஆம் இடமான 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. 4ஆம் பாவ உயிர்காரகத்துவம் என்பது தாயாரை குறிப்பதாகும். ஒரு தாயாரெல்லாம் தனது பிள்ளைக்கு தனது தந்தையை சொல்ல முடியும். அடுத்து 10ஆம் பாவத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 5ஆம் பாவத்தில் உள்ளது. 5ஆம் பாவம் என்பது பதவி பூர புண்ணிய பாவம் ஆகும். 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் உனது கர்ம மேன்மை நன்றாக இருக்கிறது என்பதாகும். இந்நிலையில் ஜாதகர் கிடைக்க வேண்டிய கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே கிடைத்துவிடும். அடுத்து 11ஆம் பாவத்தின் சூட்சமம் அதற்கு 8ஆம் இடமான 6ஆம் பாவத்தில் உள்ளது. 6 + 11ஆம் பாவம் குறிப்பிடுவது வெற்றியாகும். 12ஆம் இடத்தின் சூட்சமம் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. 7ஆம் இடத்தின் சூட்சமம் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 7ஆம் பாவம் என்பது நமக்கு கணவன் மனைவி என்ற உறவை மட்டும் கொடுப்பதில்லை. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களோடு உறவாடுகின்ற ஒரு விதம் என்பது 7ஆம் பாவம் ஆகும். லௌகிக வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு மனிதனும் தனி மனிதனாக வாழ இயலாது. 1-7 என்பது யாரை யார் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை குறிப்பதாகும். 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்துடன் தொடர்பாகும் போது நாம் பிறரை சார்ந்து வாழ்வோம். 7ஆம் பாவம் 1ஆம் பாவத்துடன் தொடர்பாகும் போது மற்றவர்கள் நம்மை சார்ந்து வாழ்வார்கள். இந்த உலகமே 1-7ஆம் பாவத்துக்குள் தான் இருக்கிறது. இந்த 7ஆம் பாவம் தன் ஜாதகரோடு வாழ ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கிறது. எதற்காக எனில் அயனசேன போகத்தை அனுபவிக்க இந்த 12ஆம் இடத்துக்கு யார் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த 7ஆம் பாவத்துடன் வாழ்க்கை துணையாக சேர்த்து வைக்கிறது. இது 8ஆம் பாவருடைய சூட்சமங்கள் நிறைவு பெற்றதுங்க ஐயா. ஐயா ஓகேங்க, அடுத்து பேசலாங்கய்யா. 9ஆம் பாவத்தின் சொல்றீங்க. ஓகேங்க. 9ஆம் பாவம் என்பது மிக மிக முக்கியமான பாவகமாகும். நம்முடைய லக்னத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பாவத்துக்கும் 9ஆம் பாவம் மிக மிக முக்கியமான பாவமாகும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 9ஆம் பாவம் கெட்டு போய்விட்டால் அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியாது. உதாரணமாக 2ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டால்
இரண்டாம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் ஆகும். 10ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் 2ஆம் பாவத்துக்கு பொருளாதாரம் கிடைக்கப்பெறும். இதே மாதிரி திருமணம் எடுத்துக்கொண்டால் 7ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவம் ஆகும். 3ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் 7ஆம் பாவம் சிறப்படையும். ஒவ்வொரு பாவத்துக்கும் 5, 9ஆம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். 10ஆம் பாவத்திற்கு திரிகோண பாவம், அதாவது 9ஆம் பாவம் என்பது லக்கணத்திற்கு 6ஆம் பாவம் ஆகும். 9ஆம் பாவத்துக்கு 3, 11ஆம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் நன்றாக இருந்தால் விரை செலவை சுப விரயமாக மாற்றலாம். அதாவது வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இதே விதி 4ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் பொருந்தும். 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் என்பது லக்ன பாவம் ஆகும். பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் லக்ன பாவம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவம் ஆகும். 6ஆம் பாவம் நமக்கு வேலை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பாக்கியஸ்தானமான 6ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். சரம் சிரம் உபயத்தில் சிரம் 9ஆம் பாவம் பாதகமாக வந்தால் பாதகமாக செயல்படுமா அல்லது பாக்கியமாக செயல்படுமா என்றால் பேராசை இல்லாமல் இருந்தால் பாக்கியமாக செயல்படும். பேராசை கொண்டால் பாதகமாக செயல்படும். பாதகமா பாக்கியமா என்பதனை முடிவு பண்ண வேண்டியது நாம் தான். 8ஆம் பாவத்தின் பாக்கியஸ்தானம் 4ஆம் பாவம் ஆகும். 4ஆம் பாவம் நன்றாக இருந்தால் 8ஆம் பாவம் நன்றாக இருக்கும். அடுத்தது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம் 5ஆம் பாவம் ஆகும். பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் 5ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் 9ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் லக்கணத்துக்கு 1, 5, 9 நன்றாக இருக்க வேண்டும் என்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் எடுத்தாலும் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி ஆகியவற்றை பார்க்கும்போது அந்த பாவத்தை எப்படி சிறப்பாக அன்வைக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். மேலோட்டமாக பலனை பார்க்கக்கூடாது. 9ஆம் பாவ காரகத்துவங்களில் முக்கியமானது உயிர் காரகத்துவத்தில் தந்தையை குறிப்பதாகும். முதல் குழந்தை 5ஆம் பாவம், 2வது குழந்தை 7ஆம் பாவம், 3வது குழந்தை 9ஆம் பாவம். 3வது குழந்தையை பற்றி கேட்டால் 9ஆம் பாவத்தை தான் பார்க்க வேண்டும். 9ஆம் பாவம் என்பது நம் மனைவின் தம்பியையோ தங்கச்சியையோ, அதாவது மைத்துனன் மச்சினி என சொல்கிறோம் அல்லவா, அவர்களை பற்றி கேட்கிறார்கள் என்றால் நமது 9ஆம் பாவம் மூலம் சொல்லலாம். எல்லா விதமான நல்ல பண்புகள் இருக்கும் இடம் 9ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசில்தான் எல்லா விதமான நல்ல பண்புகள் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவுவது, மனித நேயம், தர்ம சிந்தனை, அதாவது மனம் போன போக்கில் போகாமல் ஒரு ஆச்சாரமாக இருப்பது 9ஆம் பாவம். வெளிநாடு போவதும் 9ஆம் பாவம் தான். மேல் படிப்பு படிக்க 9ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். நல்ல பதவி வர வேண்டுமென்றால் 9ஆம் பாவம் மிக உயரிய நல்ல பதவி, மேல் படிப்பு, வெளிநாடு, ஆச்சாரமாக இருப்பதெல்லாம் மனித நேயம், தர்ம சிந்தனை, இது போன்ற உயரிய செயல்களை கொண்டது 9ஆம் பாவம் ஆகும். 7ஆம் பாவம் முதல் திருமணம், 9ஆம் பாவம் 2வது திருமணத்தை குறிக்கும். 7ஆம் பாவம் பலம் இல்லாமல் இருந்து 9ஆம் பாவம் பலமாக இருந்தால் 2வது திருமணம் நடக்க வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். குருமார்கள் என்பது 9ஆம் பாவம். நீண்ட தூர ஆன்மீக யாத்திரை செல்பவர்களை குறிப்பது 9ஆம் பாவம். தவம், தியானம், தீட்சை வாங்குவது 9ஆம் பாவம். 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவம் ஆகும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இப்போதுதான் நான் இதுவரை சொல்லப்பட்டது 9ஆம் பாவத்தின் பொதுவான ஒரு காரகத்துவங்கள். இனி சொல்லக்கூடியது அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த 9ஆம் பாவம் எவ்வாறு செயல்படும் என்பதை சொல்ல இருக்கிறேன். 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவம் ஆகும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். மறைவான வழிகளில் பொருளாதாரம் ஈட்ட முடியும். 9ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகத்தை பொறுத்து பலனை தீர்மானிக்க வேண்டும். 8ஆம் பாவம் என்பது வலி, வேதனை, அவமானம் என்கிறோம்.
நமது குடும்பத்துக்கு வழிவேதனை, அவமானம், விபத்து நடக்கலாம். நமது தாயை குறிக்கும் 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் 2ஆம் பாவம் என்பதால் நமது தாயின் மூத்த சகோதரி, மூத்த தாய் மாமன் இவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது 3ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவமாக வருவதால் 3ஆம் பாவத்தின் திரிகோணம் 9ஆம் பாவம் என்பதால் 3ஆம் பாவத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. 3ஆம் இடம் என்பது இடமாற்றம், ஒரு பொருளை விற்பது, இதெல்லாம் 3ஆம் இடம். சகோதரருக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நமக்கு 9ஆம் பாவம் இயங்கும் போது நமது தம்பிக்கோ தங்கைக்கோ திருமணம் நடப்பதற்கான காலகட்டமாகிறது. அடுத்து 4ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவமாக வருவதால் 4ஆம் பாவம் என்பது தாய், 4ஆம் பாவம் வீடு, சொத்தை குறிப்பது. தாய்க்கு நோய் அல்லது அவர்களால் கடன் ஏற்படுவது அல்லது வீடு கட்டுவதால் கடன் என சொல்லலாம். அடுத்து 5ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவமாக வருகிறது. பூர்வ புண்ணிய பாவமாக வருவதால் நமது குழந்தைகளுக்கு நன்றாக இருக்கும். தாத்தாவுக்கும், அதாவது தந்தைக்கு தாத்தாவுக்கு நன்றாக இருக்கும். அடுத்த 6ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 4ஆம் பாவமாக வருகிறது. நமது தாய் மாமன் அல்லது சித்தி ஆகியோர்கள் வீடு கட்டுவது, இடம் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு எனலாம். அடுத்து 7ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவமாக வருகிறது. 7ஆம் பாவம் என்பது மனைவி. எனவே மனைவிக்கு இடமாற்றம் அல்லது முதல் மனைவி பிடிக்காமல் 2வது மனைவியை மணப்பது என்பது 9ஆம் பாவம். ஒரு பாவத்தின் பரிணாமம் அதற்கு 3ஆம் பாவம் என்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்கு வழிவகுக்கும். அடுத்து 8ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவமாக வருகிறது. 8ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் மனைவின் குடும்பம் என்கிறோம். நமக்கு வழிவேதனை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 8ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் இயங்கும் போது 8ஆம் பாவத்திற்கு பெரிய பாதிப்பு இருக்காது. 8ஆம் பாவத்தை வளர்க்கின்ற பாவமாகத்தான் இருக்கிறது. 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக 9ஆம் பாவம் இருக்கிறது. 10ஆம் பாவம் என்பது மதிப்பு, மரியாதை, தொழில் என சொல்கிறோம். புகழுக்கு ஆசைப்பட்டால் தொழில் பாதிக்கப்படும். அடுத்து 11ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 11ஆம் பாவமாக வருகிறது. 11ஆம் பாவம் என்பது லாபம். அப்போது லாபத்துக்கே லாபம் தருகிற ஸ்தானம் ஆகிறது. பொருளாதாரம் என எடுக்கும்போது 2, 11, 2, 9, 2, 5 இவைகள் எல்லாம் 2ஆம் பாவத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய பாவங்கள் ஆகும். அடுத்தது 12ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் என்பது 10ஆம் பாவமாக வருகிறது. 12ஆம் பாவம் என்பது வெளியூர், வெளிநாடு, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய காலம் அல்லது அவர்களுக்கு கர்மா செய்யக்கூடிய காலம் நமக்கு விரயமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு 10ஆம் பாவமாக இருப்பதால் மேலே சொல்லிய உயிர் காரவத்திற்கு கர்மா நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஐயா 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 வணக்கம், சொல்லுங்க. இது இப்போ 2 இது சொல்லியிருக்கீங்க. 2 பாவத்துக்கு டைமும் கம்மியாக தான் இருக்குது. 8:20 தான் ஆகுது. சரி சரி சரி. அடுத்து எப்படி நீங்க என்னங்கய்யா ப்ரொசீட் பண்ண சொல்லுங்கய்யா. ஓகே ஓகே, உங்க கருத்து பூரா தெரிவிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி பூர்த்தி பண்ணிக்கலாங்க ஐயா. பூர்த்தி பண்ணிக்கலாங்களாயா? இல்ல வேற எதுவும் பேர் சொல்லணுங்களாயா? வேற பாவத்துக்கு சொல்லணுங்களாயா? இல்ல இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ணி வச்ச தகவல்கள் முழுவதும் பரிமாறிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம நிகழ்ச்சி பூர்த்தி பண்ணிடலாம். ஏதாவது இருக்குங்களா தெரிவிக்கிறதுக்கு? சொல்றேங்கய்யா. 10ஆம் பாவத்துக்கு கூட சொல்றேங்க. கொஞ்சம் சரி சரி சரிங்கய்யா, சரிங்க. 10ஆம் பாவம் 10ஆம் பாவம் என்பது ஒரு முக்கியமான பாவம். இது நம்மளுடைய கர்மாவை சொல்லும் பாவம். கர்மா என்றால் கெடுதல் என நினைக்க வேண்டாம். அது நம்மளுடைய செயல், தொழில், ஜீவனம் இதை குறிப்பதாகும். இந்த 10ஆம் பாவத்திற்கு உயிர்காரகத்துவம் யார் என்றால் அது மாமியார் ஆகும். ஒருவருக்கு சமூக அந்தஸ்து கிடைக்குமா என்பதற்கு 10ஆம் பாவத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் பேரும் புகழும் கிடைப்பதற்கும் அவர் பெயரை சொன்னால் நாம் இவருக்கு தெரிகிறது என்றால் அதற்கு 10ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு பிசினஸ் நடத்தி நல்ல நிலைக்கு வருகிறார் என்றால் நிர்வாகத்திறன் அவரிடம் இருக்கும். இருந்தால்தான் அந்த பிசினஸை காப்பாற்ற முடியும். நிர்வாகத்திறன் என்பது 10ஆம் பாவம்.
10ஆம் அதிபதி நல்ல நிலை பெற்று 10ல் அமர்ந்த கிரகம் நல்ல நிலை இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி தசாவை புத்தியை நடத்துகிறது. அந்த சனியுடைய தசா புத்தி நடக்கும்போது நாம் ஏதாவது முறை செய்வது போன்ற ஒரு செயலில் ஈடுபட வேண்டியது இருக்கும். அதனால்தான் அதனை கர்மஸ்தானம் என்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ ஜீவனம் பண்ண 10ஆம் பாவம் மிக முக்கியம். 6ஆம் பாவம் என்பது வேலையாக இருக்கலாம். 7ஆம் பாவம் என்பது சொந்த தொழில். 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு தொடர்பாகும் போது நாம் ஒரு இடத்தில் வேலை செய்து சம்பளம் பெறுவதாகும். 10ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் நன்றாக இருந்தால்தான் நாம் ஒரு பிசினஸை செய்ய முடியும். ஏனெனில் 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர்கள். நாம் ஒருவரை சார்ந்து இருந்தால் அது 7ஆம் பாவம். 10ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடு சேர்ந்து இருந்தால்தான் தொழில் பண்ண முடியும். 10ல் சூரியன் இருந்தாலே திக்பலம் பெற்றுள்ளது என்பதாகும். மருத்துவத்துறை அரசாங்கத்தில் உயர்வதில் இருப்பவர்கள் அனைவருக்கும் 10ல் சூரியன் செவ்வாய் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. சூரியன் செவ்வாய் மருத்துவத்துக்கும் அதிகார பதவிக்கும் சிறப்பு பெற்றது. அதுவும் திக்பலம் பெற்று கெடாமல் இருக்க வேண்டும். அடுத்து 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 9ஆம் பாவமாக செயல்படும். 2ஆம் பாவம் என்பது நமது குடும்ப உறவுகள் ஆகும். 10ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவமான 2ஆம் பாவம் என்பது நாம் சம்பாதிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என சொல்லலாம். 10ஆம் பாவம் இயங்கும் போது 2ஆம் பாவத்துக்கு நல்லது. அடுத்து 3ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவமாக செயல்படும். 3ஆம் பாவத்தில் உள்ள சகோதர உறவுக்கு கண்டமோ கஷ்டமோ வேதனையோ அவமானமோ வருவதற்கான காலமாக இருக்கும். இதுபோல மாமனாருக்கும் மேலே சொல்லிய பலன்கள் நடைபெறும். 3ஆம் பாவ காரகத்துவங்களை இக்காலகட்டத்தில் செயல்படுத்தக்கூடாது. 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவமாக செயல்படும். 4ஆம் பாவத்துக்கு பெரிதாக பாதிப்பு ஏதும் கிடையாது. 4ஆம் பாவம் தாய், இடம் வாங்குவது, வீடு கட்டுவது ஆகியவற்றிற்கு 10ஆம் பாவத்திலிருந்து புத்தி நடக்கும் போல் சமசப்தமாக இருப்பது நன்மையாக அமைப்பாகும். 5ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவமாக செயல்படும். நம்முடைய வளர்ந்த குழந்தைகளுக்கு கடனோ நோயோ அல்லது ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். சிறு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் பாவம் நம்மளுடைய தாத்தாவுக்கு நிலை பாதிப்பு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும். 5ஆம் இடம் காதலில் பிரச்சனை என சொல்லலாம். மொத்தத்தில் 5ஆம் பாவ காரகத்துவங்கள் நன்மையை தருவது இல்லை. அடுத்து 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவமாக திரிகோணமாக வருவதால் உத்தியோகம் இக்காலகட்டத்தில் கிடைக்கும். 6ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம் இயங்குவதால் உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு போவதற்கு ஒரு தேர்வு எழுதினால் அதில் தேர்ச்சி பெற்று விடலாம். அடுத்து 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 4ஆம் பாவமாக செயல்படும். நமது 10ஆம் பாவத்தில் ஒரு சுபகரம் இருந்தால் மனைவியர்கள் சொத்து வாங்கலாம், கணவர் இடம் வாங்கலாம் என சொல்லலாம். வீடு, சொத்து, வண்டி, வாகனம் வாங்க சிறப்பானதாகும். அடுத்து 8ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவமாக செயல்படும். இக்காலகட்டத்தில் கண்டம், விபத்து ஆகியவற்றை ஓரளவு சந்திக்க வேண்டியது ஏற்படும். இவைகளில் பெரிய பாதிப்பு என்பது இருக்காது. ஏனென்றால் 8ஆம் பாவத்துக்கு வளர்ச்சி பாவம் தான் 10ஆம் பாவம். இன்சூரன்ஸ், திடீர் என ஒரு காரியம் நடப்பது, இது மாதிரியான விஷயங்களில் ஒரு மாற்றம், பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவமாக செயல்படும். 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். 9ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் என்பதால் தந்தைக்கு பொருளாதாரம், வெளிநாடு மூலம் வருமானம், கௌரவமான பதவி, ஆனால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் 10ஆம் பாவத்துக்கு நல்ல பாவம் என்பதால் பாதிப்பு கிடையாது. அடுத்து 11ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவமாக செயல்படும். 11ஆம் பாவம் நம்மளுடைய நிம்மதி, மனமகிழ்ச்சி இவற்றுக்கு தடையாக இருக்கும். அடுத்து 12ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்பது 11ஆம் பாவமாக செயல்படும். வெளிநாடு போவது, முதலீடு செய்வது இவற்றிற்கு சிறப்பானது. அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா இவர்களுக்கு நன்றாக நன்மையாக இருக்கும் காலம். ஐயா 10ஆம் பாவம் முடிவுற்றதுங்க ஐயா. நிகழ்ச்சிகளுக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? முடிக்கலாம். சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்க கருத்தை ரொம்ப நிறைவா பதிவு பண்ணீங்க. அது நான் தான் பேசுறேங்கய்யா, நான் தான் பேசுறேன். சரிங்கய்யா, சரிங்க.
ஓகே, மிக்க மகிழ்ச்சி. பாவகங்களை தொடர்பு படுத்தி நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.